வடபகுதி நிலவுகின்ற இவ்வாறான மீனவ பிரச்சினை தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக யாழ் மாவட்டத்தின் எமது பிராந்திய செய்தியாளர் கஜீபனுடன் நாங்கள் ஸ்கைப் ஊடாக தொடர்பினை ஏற்படுத்தியிருக்கின்றோம். வணக்கம் கஜீபன். வணக்கம் ரியாஸ். நேற்றைய தினம் வடபகுதி கடற்பரப்பிலே குறிப்பாக காங்கேசன்துறை கடற்படையினரால் 22 இந்திய மீனவர்கள் அத்துமீறி இலங்கை எல்லையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவித்து கைது செய்யப்பட்டிருந்தனர். குறிப்பாக கைது செய்யப்பட்ட 22 இந்திய மீனவர்களும் அவர்களது 6 படகுகளும் கைப்பற்றப்பட்டிருந்தன. கைப்பற்றப்பட்ட 22 இந்திய மீனவர்களும் நேற்றைய தினம் யாழ் கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் யாழ் ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதவான் RS மகேந்திராயா முன்னிலையில் ஆயர்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஆயர்படுத்தப்பட்டிருந்த 22 இந்திய மீனவர்களும் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். குறிப்பாக அண்மை காலமாக வடபகுதி கடற்பரப்பில் குறிப்பாக நெடுந்தீவு, எழுவதீவு, கச்சதீவு போன்ற பகுதிகளிலே அதிகமான இந்திய மீனவர்கள் அத்துமீறி தொழில் செய்ததாக கருதி பிடிக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக 448 இந்திய மீனவர்கள் பிடிக்கப்பட்டதோடு அவர்களுடைய 121 படகுகளும் கைப்பற்றப்பட்டு இலங்கை கடற்படை மற்றும் கடலோர காவல்படையினால் கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது.